இங்க விக்டர்ன்ற ஒரு டாக்டர் ஒருத்தன் ஒரு மரணமே இல்லாத மனுஷனை உருவாக்குறான். அப்படி அவன் உருவாக்குன அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்துல இருக்கிறத பத்தியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இவன் எப்படிதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த மனுஷனுக்கு பாவம் இது எதுவுமே புரியல. அப்ப இதையெல்லாம் பார்த்த அந்த டாக்டர் அந்த மனுஷன் மேல ரொம்பவே கோபமாயி அந்த இடத்தையே வெடிக்க வச்சிடறான். அப்படி வெடிக்க வச்ச இடத்துல இருந்து அந்த மனுஷனை எப்படியோ தப்பிச்சிடறான். அப்படி தப்பிச்சு போனவன் அங்க காட்டுல இருக்க ஒரு மானுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அப்படி அவன் அந்த மானுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த காட்டுல இருந்த வேட்டைக்காரங்க அந்த மானை சுட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போன அந்த மனுஷன் அங்க காட்டுல இருக்க ஒரு வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படி ஒளிஞ்சுக்கிட்டவனுக்கு அங்க இருக்க ஒரு தாத்தா சொல்ற கதையெல்லாம் ரொம்பவே பிடிச்சி போயிருது. அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த தாத்தாவும் அந்த மனுஷனும் ரொம்ப நல்லாவே பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அந்த தாத்தா கூட நல்லா பழகினவன் அவன் வீட்டுல இருக்க புக்ஸ் எல்லாத்தையுமே அந்த தாத்தாவுக்கு படிச்சு காட்டிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் இவன் புக்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம் வருது. அப்புறம் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டுல இருந்து வெளியே போறான். அப்படி அங்க இருந்து வெளியே போனவன் அவனை உருவாக்கின இடத்துக்கு போய் அவனை எப்படியெல்லாம் உருவாக்கினாங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இப்படி தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த டாக்டர் மேல ரொம்பவே கோபமா அந்த டாக்டரை தேடி போயிடுறான். அப்படி அங்கிருந்து கிளம்புனவன் அந்த டாக்டர் ஒரு கப்பல்ல இருக்கிறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த கப்பலுக்கு போய் அந்த கப்பல்ல இருக்க அந்த டாக்டர் கிட்ட ஏன் என்ன அழிவில்லாதவனா படைச்ச, அப்புறம் எதுக்காக என்ன கொல்ல நினைச்சேன்ட்டு கேட்கறான். அப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த டாக்டர் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததுக்காக என்னை மன்னிச்சிருடா மாவனேன்ட்டு அங்கேயே இறந்துடுறாரு. இதை பார்த்துட்டு ரொம்பவும் ஃபீல் ஆன அந்த மனுஷன் அவரோட இழப்பை தாங்க முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறான்.